அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியோட அதிபதியாக வரதுனால இவங்கள பார்த்தீங்களா, முக அழகுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தந்திருப்பாருங்க. அந்த வகையில் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுக்கு இந்த டைமில் என்னென்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இந்த டைமில் அவங்க புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் பதில் விளக்கமாக கொடுத்துருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசி ரொம்ப அருமையான ராசி தாங்க. ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். இது எல்லாமே ரிஷப ராசிக்குரிய நட்சத்திரங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு விரிவாக பார்க்கலாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, விரயஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்க, தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க. நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் எதையுமே நிதானமாக யோசித்து நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலமாக இந்த காலமானது இருக்குங்க. பயணங்கள் ஏற்படவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அனைத்து தடைகளுமே அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லாபமும் அதே டைமில் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது அமைங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்கும். விருந்தினரோட வருகையும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண அதிக முயற்சி செஞ்சு நீங்கள் பாடங்களை படிக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. அடுத்ததாக கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரம் எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை நீங்கள் குறைச்சி கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகணும். இருந்த பிரச்சனையானது குறையுங்க. பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். பொருள் வளர்த்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இருந்தால் கூட நீங்கள் பயணம் செல்ல நேரலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி பெரியவங்களோட ஆலோசனைகளை படி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யாதீங்க. பெரியவங்களை எதையாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க இந்த காலம் உகந்ததாக சொல்லப்படுது. மிருக சீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களோட அறிமுகம், அவங்களோட நட்பும் நீங்கள் இந்த டைமில் அதிகமாகவே கிடைக்குங்க. சுக்கிரனோட சஞ்சாரம் மூலம் நீண்ட காலமாகவே இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி நீங்கள் வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமும் தேவை. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக குலதெய்வத்தை வணங்கி வர பொருளாதார சிக்கல் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரத்தும் கூட மன மகிழ்ச்சி இந்த டைமில் அதிகமாக உண்டாகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்ததாக என்னென்ன பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. 12ல் சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன், அவங்களோட தனகாரகன் குருவோட பார்வையானது தொழில் ஸ்தானத்துக்கு விழுகிறதுங்க. வாரத்தோட தொடக்கத்தில் பல கிரகங்கள் சாதகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தால் கூட சேமிக்கிறதுக்கு நிறைய வழி இந்த டைமில் இருக்கும். சில பேர்த்துக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. குருவோட புதனும் இணைந்திருக்கிறாருங்க. குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் அமைப்பு இந்த டைமில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொந்தங்களானது கை கொடுக்குங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது. நிறைய வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாய்ப்புகள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசிக்கார அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியை கெடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டுங்க. பேச்சுவார்த்தையிலே கொஞ்சம் கவனம் வேணும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணுங்க. சொத்துக்களில் வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. வாங்கும் போதும் சரிங்க, விற்கும் போதும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமியை வணங்குறதுனாலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்கிறதுனாலையும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்வில் எப்போவுமே வெற்றியை கொடுக்கவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரவும் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்கள். 12 ராசிகளில் 2வதாக வரும் ராசி தான் ரிஷபம் ராசி. சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக ரிஷபம் ராசி அமைகிறது. ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருதானது இருக்குதுங்க. ரிஷபர் நல்ல மன உறுதி கொண்டவங்க. இவங்களை பார்த்திங்களா, பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலேயே பிறக்கிறாங்க. வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இவங்கன்னு சொல்லலாம். இவங்க தங்களோட வாழ்வில் என்றுமே நன்மைகள் ஏற்பட சில பரிகாரங்களை செஞ்சு பார்க்கலாங்க. ரிஷபராசினர் தங்களோட வாழ்வில் நல்ல பலன்கள் பெறவும் அதிர்ஷ்டங்கள் எப்பவுமே ஏற்படவும் தங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறுமே மல்லிப்பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது ஒரு இனிப்புகளை நீங்கள் நைவேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வர்றதுனாலையும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து மிகவும் சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை நீங்கள் தானமாக வழங்குறது ரொம்பவும் சிறந்த அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோவில்களுக்கு நீங்கள் சென்று இறைவனை வழிபடுறதுனாலே உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் கிளிகள் வண்ண பறவைகள் எல்லாத்துக்கும் கூண்டில் அடைத்து வளர்க்கவே கூடாதுங்க. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த கொண்ட உங்களோட ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானானது தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால் எந்த பறவைகளையுமே நீங்கள் கூண்டில் வச்சு வளர்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பதிலாக உங்களோட வீட்டிற்கு வசிக்கும் நாய்கள், பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு நீங்கள் தினமுமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவிட்டு வருவது உங்களோட ராசிக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் இது சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.
அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷபராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.